என்று சொன்னால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலே வளர்ந்ததுதான். ஆரம்ப கல்விக்கு பெருந்தலைவர் காமராஜர் என்பார்கள், உயர்கல்விக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் என்பார்கள். கலைஞருடைய காலத்திலே தான் தமிழகத்தில் பல்வேறு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்று அறிவித்தவர் தலைவர் கலைஞர் தான். அவர் காலத்தில் தான் தமிழகத்திலே உயர்கல்வி வளர்ந்தது என்றால் அது மிகையாகாது. உயர்கல்வி வளர்ந்தது மட்டுமல்ல, அந்த உயர்கல்வியிலே நாங்களெல்லாம் படிக்கிற பொழுது ஆங்கில வழியில் மட்டும்தான் படிக்க முடியும் என்று இருந்த காலம் ஒன்று உண்டு. 1960களில் 70களிலெல்லாம் ஆங்கில வழி மட்டும்தான், ஒன்லி இங்கிலீஷ் மீடியம். அதை தமிழ் வழியிலேயும் படிக்கலாம் என்று முதலாக அனைத்து பாடங்களிலும் முதலாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் கலைப்பாடங்களிலே கொண்டு வந்தார். அனைத்து பாடங்களிலும் தமிழ் வழியிலே படிக்கலாம் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர். அந்த தமிழ் வளர்த்த, உயர்கல்வி வளர்த்த என் தலைவர் கலைஞர் அவருடைய நினைவாக இந்த உயர்கல்வித்துறையினுடைய அறிக்கையை நான் உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, உயர்கல்வி என்று சொன்னால் தமிழ்நாடு தான் உயர்ந்து நிற்கிறது. அதற்கு காரணமாக பெரியார், அண்ணா, கலைஞர் வழியிலே இன்று திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள், அவர் ஆற்றியிருக்கிற பணி இந்த 3 ஆண்டுகளிலே கொஞ்சம் நெஞ்சமல்ல. அவர் தான் சொல்லுவார் அடிக்கடி, என்னுடைய 2 கண்கள், ஒன்று கல்வி, மற்றொன்று சுகாதாரத்துறை என்று சொல்லுவார். அந்த கல்வியும் சுகாதாரமும் வளர வேண்டும் என்று எல்லா நிகழ்வுகளிலேயும் பேசுகிறவர் நம்முடைய தமிழக முதல்வர். அந்த அடிப்படையில் தான் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் இந்த நாட்டிலே, தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி பெற வேண்டும். கல்வி வளர்ச்சி பெறுவது மட்டுமல்ல, அது அனைத்து சமுதாயத்தினருக்கும் சென்றடைய வேண்டும். அனைத்து சமுதாயத்திற்கு சென்றடுவது மட்டுமல்ல, அது சிறந்த கல்வியாக, அது மிகச்சிறந்த உலக அளவிலே சிறந்த கல்வியாக இருக்க வேண்டும் என்று எண்ணியவர் தான் நம்முடைய தமிழக முதல்வர், நம்முடைய தளபதி அவர்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே தான் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் தான் நான் முதல்வன் திட்டம். அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே குறிப்பாக இந்த நான் சொன்னதைப் போல உயர்கல்வி என்பது தமிழகத்திலே உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. தந்தை பெரியார் திராவிட மாடல், பெரியார் சொன்னதெல்லாம் அனைவரும் படிக்க வேண்டும். பெண்களுக்கு படிப்புரிமையே இல்லாதிருந்த காலம் உண்டு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் பாருங்க, அந்த அம்மாவோட சிரிக்கிறாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்று பெண்களெல்லாம் படித்துவிட்டு குறிப்பாக வந்திருக்கிறார் என்று சொன்னால், முதலமைச்சர் கொண்டு வந்த, இப்பொழுது அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர் கொண்டு வந்திருக்கிற புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவிகள் எல்லாம் உயர்கல்விக்கு சென்றால் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய். சாதாரணமான விஷயம் இல்லை. இங்கே கல்லூரியில் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நாமெல்லாம் படிக்கும்போது அந்த ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாமல், காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்று தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மகளிருக்கு, ஏதோ பெண்களுக்கு தான் கொடுத்தாங்க, எங்களுக்கெல்லாம் கிடையாதான்னு மாணவர்கள்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு முதல் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கும் இந்த நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிற முதலமைச்சர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை மறந்துவிடக்கூடாது. இதுதாங்க வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி. எல்லாரும் படிக்கணும், எல்லோரும் உயர்கல்வியும் படிக்க வேண்டும். அதே போல இங்கே பேசுகிற பொழுது நம்முடைய மணி அவர்கள் சொன்னார், ஆராய்ச்சி படிப்பிற்காக இங்கே ஆராய்ச்சி கல்வி வளர்வதற்காக ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார். ஆனால் ஆராய்ச்சி கல்விக்காக முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை என்று அறிவித்து 50 கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார். அதன் மூலமாக ஆண்டுக்கு 25,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு 120 மாணவர்கள் இதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ரிசர்ச் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாங்கள்லாம் படிக்கும்போது FIPன்னு ஒன்று இருந்தது, ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். கல்லூரியிலே அரசு பணியாளர்களை பணியாற்றுபவர்கள் கூட அகில இந்திய அளவில் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் ஆய்வு மாணவர்களை அனுப்பிட்டு சம்பளத்தோடு அனுப்பப்படுவாங்க. நான் அப்படி சம்பளத்தோடு போய் ஆய்வு பண்ணவன் தான் அதோ சாருங்க காட்டுறாரு. அவரும் அப்படி ஆய்வு அந்த FIP ஃபேக்கல்டி இம்ப்ரூவ்மெண்ட் மூலமாக ஆராய்ச்சி செய்து பட்டம் பெற்றவர்கள் தான் இங்கே இருக்கிற நம்முடைய ஜவாஹர்லால் முதல் கொண்டு அந்த மாதிரி வளர்ந்துருக்கணும்னா அந்த காலத்தில் அது இருந்தது. இப்பொழுதும் அந்த ஆய்வு படிக்க வேண்டும், வளர வேண்டும் என்ற உணர்வோடு தான் இதையெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல இங்கே ஆராய்ச்சி ஊக்கத்தொகை, அதை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆசிரியர் நலன், ஏன்னாங்க ரொம்ப பேர் ஆசிரியர்களை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஆசிரியர் நலன்
கணினி பயிற்சி திட்டத்தில் பணியமர்த்தப்பட்ட பயிற்றுநர்களுக்கு பல ஆண்டுகளாக ரூபாய் 4000 தான் வழங்கப்பட்டது. அந்த 4000 ரூபாயை 10,000 உயர்த்தி வழங்கியது நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். அதே மாதிரி கௌரவ விரிவுரையாளர் கெஸ்ட் லெக்சரர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கு முதல்ல முந்தைய ஊதியம் 20,000 இருந்தது, அதை 25,000 உயர்த்தி கொடுத்ததும் முதலமைச்சர் தான். அரசு பொறியியல் கல்லூரிகளிலே பணியாற்றுகிற கெஸ்ட் லெக்சரர்ஸ் இதெல்லாம் டிஃபரன்ஸ் அப்போ இருந்தது. அவங்களுக்கு 15,000 ரூபா, அவங்களுக்கும் 25,000 ரூபா. அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளிலே இருக்கிறவர்கள் 15,000 ரூபா, அவர்களுக்கும் 5,000 ரூபாய் உயர்த்தி 20,000 உயர்த்தி கொடுத்தவர் தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. கட்டடங்கள் கட்டுறது முதல்ல இருந்த கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, காலேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்களே தவிர நிதி ஒதுக்கல. அந்த மாதிரி ஒதுக்கப்படாமல் கட்டடங்கள் இல்லாமல் இருந்த கல்லூரிகளுக்கு கட்டடங்கள் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் தாராள மனப்பயனோடு அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, விட்டுறக்கூடாதுன்னு பண்ணாமல் 4 கல்லூரிகள் இருந்தது. அதில் 3 கல்லூரிகளுக்கு கட்டடம் கட்டு இருக்குது, ஒரு இடத்திற்கு கட்டடம் பார்த்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அதுபோல தான் நாம் அறிவித்தோம் 21 கல்லூரி கட்டப்படும் உருவாக்கப்படும் என்று அறிவித்தோம். அந்த 21 கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 4 கல்லூரிகளை தவிர 4 கல்லூரி கட்டியாச்சு. 4 கல்லூரி கட்டுறது 11 கல்லூரிகளின் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் இப்போ முடிஞ்சிடும் மிக விரைவிலே. அதையும் முடிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணாக்கர்களின் சேர்க்கை எண்ணிக்கை 20% அதிகரித்திருக்கிறது. 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரசு உதவி பெறும் கலைக்கல்லூரிகளில் பாடப்பிரிவுகளுக்காக 15% அங்கே அதிகரிச்சிருக்கிறது. இப்போ இந்த நான் முதல்வன் திட்டம் அதெல்லாம் சொன்னது அடிப்படையில் மட்டும் இல்லை, புதுமைப்பெண் திட்டமே அரசு கல்லூரிகளிலே படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் இருந்தது. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே படிக்கிற தமிழ் வழியிலே படித்த மாணவர்களுக்கும் நாங்கள் கொடுப்போம் என்று அறிவித்திருப்பவரும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். அதே போல சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு 10% அதிகரித்து ஆணை வழங்கப்படுகின்றது. ஆக இதெல்லாம் நாம் செஞ்சிருக்கிறோம். போன தடவை 111 இந்த 3 ஆண்டுகள் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் 111, அதில் 104 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நடவடிக்கையில் உள்ளவை 7. அதைத்தான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மேலும் இங்கே நம்முடைய அரசு கலைக்கல்லூரிகள் பொறுத்தவரையில் 171 கல்லூரிகள் இருக்கின்றன. உதவி பெறும் கல்லூரிகள் 162, சுயநிதி கல்லூரிகள் 1693, மொத்தம் 1626 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கின்றன. அதில் படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை 3,64,477. அவ்வளோ பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக இன்னும் இது உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளையும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருக்கிற எல்லாரும் பெரும்பாலும் நீங்கள் வச்ச கோரிக்கைலாம் என்னன்னா, எங்கிட்ட எழுதி கொடுத்ததும் சரி, மற்றவங்களும் சரி, எங்கள் கல்லூரி கல்லூரி வேண்டும்னு தான். ஒரு கல்லூரி அமைப்பதற்கு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு கல்லூரி அமைப்பது என்பது அதுக்கு மாநகராட்சி இடமா இருந்தால் 2 ஏக்கர் நிலம் வேணும். அதே மாதிரி நகராட்சியாக இருந்தால் 3 ஏக்கர் வேணும். கிராமப்புறமாக இருந்தால் 5 ஏக்கர் வேணும். அது மட்டும் இல்லாமல் கட்டடங்கள் இருக்கிற 20 கோடி ரூபாய் ஒரு கல்லூரிக்கு ஒதுக்கணும். அங்கே பணியாற்றுகிற ஆசிரியர்களுக்காக தொடர் செலவாக வருடத்திற்கு 3.5 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். அதெல்லாம் கொஞ்சம் கணக்கில் வச்சு நான் தமிழக முதல்வர் அவரிடமும் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நீங்களும் அங்கே பல இருக்கிற மந்திரிகள்லாம் கூட எல்லாம் எங்களுக்கு காலேஜ் ஒன்றும் எல்லா உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நியாயமான கோரிக்கை தான். அந்த அரசு கல்லூரிகளை எல்லாம் எந்த தொகுதியிலே இல்லையோ அந்த தொகுதியில் கொடுப்போம் என்று தமிழக முதல்வர் அவர்கள் சென்றாண்டே அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கைகள் அவரிடம் கொண்டு செல்லப்பட்டு நிதிநிலைக்கு ஏற்ப அவைகளை வருங்காலத்திலே அறிவிக்கப்படும் என்றும் அறிவித்துக் கொள்கிறேன். பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி அரசு கல்லூரி அடிக்கடி பார்க்காத கேட்காத நேரமே கிடையாது. உறுப்பு கல்லூரி எல்லாம் அரசு கல்லூரி ஆகுங்கன்னு சொல்லி அதையும் நாங்கள் போன வருஷமே சொல்லி அதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த மாதிரி தானே இருக்குமானால் அதையும் செய்வதற்காக முதலமைச்சரிடம் உறுப்பு கல்லூரியும் நீங்க தான் தந்தியா உறுப்பு கல்லூரி ஆகணும். அதை முதல்ல இருந்ததை அந்த உறுப்பு கல்லூரியே நீங்கள் முதல்ல இப்போ அரசு கல்லூரி ஆகணும்னு கேட்குறீங்க. முதல்ல உறுப்பு கல்லூரியாவது ஆகட்டும் இருந்தீங்க. இப்போ அதை ஆகணும் கல்லூரியா. அதற்கான ஏற்பாடுகளையும் அவர் ஏற்கனவே உறுப்பு கல்லூரியா நீங்க தந்துட்டீங்க. அதுதான் சொல்றேன், 2 அரசு கல்லூரியா ஆகுங்க. அதைதான் சொல்றேன். அவர் முதல்ல கேட்டு அதை உறுப்பு கல்லூரியா கொடுத்ததும் அது ஓணும், உறுப்பு கல்லூரி ஓணும்னு கேட்டவரும் அவர் தான். அப்போ உறுப்பு கல்லூரியா கொடுத்தேன். இப்போ அது அரசு கல்லூரி, அப்பயே அரசு கல்லூரி கேட்டாரு, அதை உறுப்பு கல்லூரியாவது ஆய்க்கிறேன்னு சொல்லி ஆக்கணும். இப்போ அரசு கல்லூரியாக கேட்கிறார். நிச்சயமாக சபாநாயகருடைய கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம் என்பதை உங்களுக்கு நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
சீட்டு அது வந்து சீட்டு அதுலேயும் நாங்கள் வந்து அது சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் அதை சொல்ல மறந்துட்டேன். சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் அரசு கல்லூரிகளில் 20% அதிகமாக எண்ணிக்கை உயர்த்தப்படும். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் 15% உயர்த்தப்படும். தனியார் கல்லூரிகளில் 10% உயர்த்தப்படும். அது போன வருஷம் அந்த மாதிரியே. ஏன்னா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி எங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் இவங்கெல்லாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்காக இந்த சென்ற ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் உயர்த்தப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.